அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் கழித்து இப்போது 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் திடீர்னு சற்று முன்பு இந்த மாதம் ஜனவரியில் வெளியிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது மக்களே. ஏன் அப்படின்னா, இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் கழித்து தான் இதற்கான நோட்டிஃபிகேஷனே நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ன வேலைவாய்ப்பு அப்படி தானே கேட்குறீங்க? சத்துணவுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 8997, கிட்டத்தட்ட ஒரு 3 வேக்கன்சி கம்மியாக 9000 வேக்கன்சி. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி, ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி பிரித்து வந்திருக்குது, அதே மாதிரி இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் வந்திருக்குது, அந்த என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங், டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன ஏஜில் இருந்து என்னென்ன ஏஜ் வரைக்கும், மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, மினிமம் சம்பளம் எவ்வளவுலேருந்து மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும், இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா அதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஸோ இது எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம், உடனே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து இது ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்றதுனால பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏது எப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன விவரங்கள் இருக்குது, ஸோ இதில் வந்து என்ன படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, டோட்டலாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி, ஸோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு, இது எல்லாமே பார்த்துடலாம், சரிங்களா? இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு சத்துணவுத்துறையில் 8997 காலி இடங்கள் நிரப்ப உத்தரவு. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி முழு விவரம் சத்துணவுத்துறை 2025 வேக்கன்சி, ஓகேங்களா? இதை பற்றின தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழக சத்துணவுத்துறையில் வேலைவாய்ப்பு 8997 வேக்கன்சி காலி பணியிடங்கள். புதிய அப்டேட், புதிய நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போது, சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சத்துணவுத்துறை ஜாப்ஸ் 2025 தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மதிய உணவை சத்துணவு திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கி வருகிறது. தற்போது 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் சமூக நலத்துறை அவற்றை நிரப்ப உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் விண்ணப்பம் தொடங்கும் தேதியும் மற்றும் முடிவடையும் தேதியும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதாவது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துருச்சு, ஸ்டார்டிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, இது மட்டும் இன்னமும் அப்டேட் அவங்க கொடுக்கல, சரிங்களா? இந்த 2025 முதல் நோட்டிஃபிகேஷனாக, முதல் அரசு வேலையாக இந்த சத்துணவுத்துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சமையல் உதவியாளர் பணியிடம், அதாவது பார்த்திங்கனாக்கா உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து எம்ஜிஆர் திட்டம் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சத்துணவு திட்டத்தில் 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஸோ மாதம் 3000 தொகுப்பூதியத்தில் வந்து காலி பணியிடங்களை வந்து நிரப்ப அனுமதி வழங்கியிருக்கிறது தமிழக அரசு, சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து 12 மாதங்கள், அதாவது ஒரு வருஷம்
வருஷம் வந்து திருப்திகரமான பணியினை முடிக்கும் பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி என நிர்ணயம் செய்யப்படும். ஆண்டிற்கு தோராயமாக அதில் அரசிற்கு ஏற்படும் செலவினம் 26,99,00,000 கோடி என புள்ளி விவரம் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த திட்டம் வந்து 1982ஆம் ஆண்டு தான் காமராஜர் தொடங்கிய மதிய உணவு திட்டம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது காலப்போக்கில் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வளவலன்னு பேச விரும்பலை. ஸோ இதில் என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை வேலைக்கு வாய்ப்புக்கு 2025 எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறையில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் எவ்வளோ போஸ்டிங் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் தற்போது சற்று முன்பு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் டோட்டலாகவே 8,997 வேகன்சி நமக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டோட்டலாக நமக்கு வந்து 2025 இவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்திருக்குது. இது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்தது 2வது ஸ்டெப் பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு 2025க்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ஓகேங்களா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 10ஆவது படிச்சிருக்கணும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ரெண்டுமே இதில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு மாதாந்திர ஊதியம் அதாவது பார்த்திங்கன்னா சம்பள விபரங்கள் எவ்வளோ தருவாங்க மாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2025 தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறையில் சமையல் உதவியாளர் வேலைக்கு வந்து மாதம் 3000 ரூபாய் ஓகேங்களா இவ்வளோ தான் வந்து சம்பளம் வழங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா டெம்பரவரியாக இருக்கிற 8,997 வேக்கன்சிக்குமே 38 மாவட்டத்திலையும் ஃபில் பண்ணிவிடுவாங்க. இன்னும் 1-2 மாதத்துக்குள்ளே ஓகேங்களா இதை ஃபில் பண்ணிவிட்டு 1 வருஷம் வரைக்கும் அவங்கள டெம்பரவரியாக வேலை செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் லீவு போடாமல் தெளிவாக வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பு தொகுப்பூதியமும் கொடுத்து அவங்கள பர்மனெண்ட்டும் செய்ய போகிறதாகவும் தகவல் இதில் தான் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து எப்படிலாம் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அரசு சத்துணவு சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க விவரங்கள் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா மினிமம் ஓகேங்களா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்த அனைவருமே பெண்கள் ஆண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்றதுனால பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் 18 வயசில் இருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இது வந்து வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது தளர்வு கொடுப்பாங்க. அது வந்து எந்தெந்த கம்யூனிட்டின்றதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். சரிங்களா? இன்றைக்கான அப்டேட் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் இதற்கான அப்ளை பண்ணுற லிங்க்குமே இந்த ஜனவரி அப்படிலாம் பிப்ரவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். சற்று முன்பு கிடைச்ச முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் இதுதான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைகள்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.